கவிஞர் கண்ணதாசனுக்கு கிருஷ்ணனை பற்றி பாட வேண்டுமென்றால் மிகவும் விருப்பத்தோடு ஒன்றி அந்த பாடலை எழுதியிருப்பார். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா என்ற பாடலைப் போலவே இன்னொரு பாடலிலே பெண் குரல் பாடுவதாக பி. சுசீலா அவர்கள் பாடுவதாக, பிருந்தாவனத்திற்கு வருகின்றேன், என் பெருமான் உன்னிடம் கேட்கின்றேன், கிருஷ்ணா நான் ஒரு பாவியோ, என் கேள்விக்கு பதில் என்ன கேலியோ. கிருஷ்ணனது சிரித்த முகம் இந்த பெண்ணிற்கு தன்னுடைய துன்பத்தை கண்டு சிரித்து கேலி செய்வது போல இருக்கிறது என்று கடவுளிடையே கேள்வி கேட்டு இந்த பாடல் எழுதியிருப்பார். பொதுவாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கடவுளிடம் கேள்வி கேட்டு ஒரு சில பாடலை அவர் எழுதியிருக்கிறார். கடவுள் ஏன் கல்லானான் அந்த பாடல், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், இந்த மாதிரி பாடல்கள்லாம் ஆண்டவனிடத்தில் கேள்வி கேட்பது போலவே அவர் அமைத்திருப்பார். குறிப்பாக இந்த பாடலிலே இந்த பெண் கேட்கின்றதாக இந்த பாடல் அமைந்திருக்கும். கீதையில் உன் குரல் கேட்டேனே, என் கிருஷ்ணனின் திருமுகம் பார்த்தேனே, பாதையில் உன் துணை வரவில்லையே, பகவான் திருவருள் தரவில்லையே. கீதை படித்தும் கூட, அந்த கீதையினுடைய குரல் கேட்டும் கூட, கீதையிலே கண்ணனை பார்த்தும் கூட, ஆனால் என்னுடைய துன்பத்திற்கு நீ துணை வரவில்லையே என்று கண்ணிடம் கேட்பதைப் போல அமைந்த இந்த பாடல் லக்ஷ்மி கல்யாணம் என்ற படத்திலே கண்ணதாசன் இயற்றிய இந்த பாடல் எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையமைப்பிலே மிகச்சிறந்த ஒரு பாடலாக, பக்தி பாடலாக சொல்லலாம், தத்துவ பாடலாகவும் சொல்லலாம். இசை நம்முடைய மனதை உலுக்கி எடுத்துவிடும். பாடல் ஆரம்பத்தில் வரக்கூடிய ஹம்மிங் மிக சிறப்பாக அமைந்திருக்கும். பாடலை எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது. சுசீலாவுடைய குரல் அந்த அளவுக்கு இனிமையாக இந்த பாடலிலே அமைந்திருக்கும்.